தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். நாம் பண்ணுகிற ஜபங்களுக்கு கர்த்தர் எஸ் என்று சொன்னால் ஆசீர்வாதம். ஒருவேளை நாம் பண்ணுகிற ஜபங்களுக்கு நோ என்று சொன்னால் கர்த்தர் நம்மை தீங்குக்கு பாதுகாக்கிறார் என்ற அர்த்தம். ஒருவேளை நம்முடைய ஜபங்களுக்கு காத்திரு என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நம்முடைய தெய்வன் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8, சங்கீதம் 143:8, நெகேமியா 9:19, யோவான் 14:6-12 வரை ஜபத்துடன் வாசியுங்கள். நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பதில் நடத்துவராக. சங்கீதம் 27:11, 143:10 வாசிக்குங்கள். மூன்றாவது, நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். சங்கீதம் 86:11, 1 ராஜாக்கள் 8:36, 2 நாளாகமம் 6:27. 3 காரியங்கள். நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார், நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.